ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். யார் யாருக்கெல்லாம் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு இஷ்டமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குங்க. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் என்னென்ன அவார்டு வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பார்க்க வர்றவங்களும் சரி, இந்த ப்ரோக்ராமை வந்து டிவியில் பார்க்குறவங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. எனக்கும் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து எந்தெந்த இதெல்லாம் நாமினி கேட்டகரியில் வந்திருக்காங்க, எது வந்து அவார்டில் வாங்குது, எந்தெந்த மூவி, எந்த டைரக்டர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ரீசெண்டாக வந்து கோல்டன் கார்பெட் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் ஹோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியோட ஃபேமஸ் நம்ம குரேஷி வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அஞ்சனா பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப போரிங் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி போயிட்டு இருந்தது. நார்மலாக பெரிய பெரிய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்து பேசுகிறதுக்கும் சரி, ஒரு சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, அந்த மாதிரி சான்ஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இந்த இதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நார்மலாக நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போம். அந்த மாதிரி எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக போயிட்டோம். ஆனால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லா செலிப்ரிட்டியுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம், ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னாலே நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நம்ம ஊர் கதையெல்லாம் ஒரு சில செலிப்ரிட்டிகிட்ட நாங்களும் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய செலிபிரிட்டி வந்திருந்தாங்கங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார், அப்புறம் வந்து எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சிருந்தாங்கல்ல வேலு ராமமூர்த்தி அவங்க, அப்புறம் வந்து நம்ம குரேஷி, அப்புறம் ஆர்ஜே அஞ்சனா, அப்புறம் கஞ்சா கருப்பு, அப்புறம் யூடியூபர் வந்து ஐஷு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. மெயினாக வந்து எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தை அது ஒரு பக்கம் இருந்தால் கூட என் மெயினாக நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னா ஒரு தனி சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி நாங்கள் அந்த வேலூர் ராமமூர்த்தி அவங்கெல்லாம் நம்ம வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் அப்படியே நாங்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கோம், அந்த மாதிரி ஷூட்டிங் பார்த்துருக்கோம், ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம் ஒரு சில இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எங்கள் சரௌண்டிங்கில் வந்து என்னென்ன ஸ்டோரிஸ் இருந்துச்சோ சின்னதாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து அவர் வந்து எங்கள் அத்தைக்கு வேற பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப குஷியாகி அப்படியா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப டீட்டெயிலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து நம்ம இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த பக்ஸ் அவரும் வந்திருந்தாங்க. அவர் எப்பயும் நம்ம சினிமாவில் பார்ப்போம்ல அதே மாதிரி தாங்க டைரெக்டாக பார்க்கும்போது கூட அந்த எந்த இதுவுமே சேஞ்ச் தெரில, அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே வந்து நடந்ததில் வந்து பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஃபுட்டு வந்து நிறைய பீப்புள் வந்திருந்தாங்க. ஃபுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் வெளியே கொஞ்சம் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரவங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா நைட்டு முடியறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமிங் நிறைய க்ரௌட் ஜாஸ்தியாக ரொம்ப நேரம் கடைசி வரைக்கும் போயிருந்திருப்பாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க. அப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்ச நம்ம வில்லன்னு சொல்லலாம், காமெடின்னு சொல்லலாம். காமெடியெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய ரோல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச நம்ம ஆனந்த்ராஜ் சார் வந்திருந்தாரு. கடைசியில் வந்து அவருக்காக கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தார். இவ்வளோ பெரிய வில்லனாக இருந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதுவும் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பரவாயில்ல நல்ல மனுஷங்க தான். வில்லன்கள் தான் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து ரோல் மாடல்லாம் நிறைய எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு உணர்த்துற மாதிரி ஒரு சில பேர் நடந்துக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் சராப்டிஜி வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணோன்னு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு புக் பண்ணோம், அப்புறம் கேன்சல் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புக் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த்ராஜ் சார் இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எங்களுக்குமே வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால கொஞ்சம் லேட்டாக போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக புக் பண்ணிவிட்டு நாங்களே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock தான் கிளம்புனோம். அப்புறம் வந்து நாங்கள் சராப்டிஜிலாம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் அங்கே ஒரு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காரில் ஹஸ்பண்டோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த ஃபுட்டு தவிர மற்றபடி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்கங்க. நம்ம நார்மல் ஸ்நாக்ஸ் தான், அந்த வடை, பஜ்ஜி, காஃபி, டீ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இதுலலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஓவராலாக நல்லா என்ஜாய் பண்ணோம். மெயினாக அந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கும்போது நல்ல டைம் பாஸும் ஆகும். நிறைய செலிப்ரிட்டி பார்க்கும்போது
கூட இருக்கவங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அவங்க அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். நம்ம ஆனந்தராஜ் சார் பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது, ஐயய்யோ! இது எதுக்குடா எங்கள வம்புல மாட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனா, கொஞ்சம் ஃபன்னா தான் நெறைய பேர் நல்லா இந்த டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அந்த மாரி கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நெறைய வந்து ஏவி ப்ரிப்பேர் பண்றதும் சரி, நெறைய இது ஒர்க் பண்ணியிருக்கும்போது நெறைய தெரிஞ்சது அங்க டைரக்ட்டா பார்க்கும்போது. சினிமா ஃபீல்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் அவர்கள வந்து நெறைய பேருக்கு பிடிக்காதவங்களே இருக்கவே முடியாது கண்டிப்பா. அந்த அளவுக்கு நெறைய ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க. அத பத்தி அவங்க கூட நடிச்சத பத்தி, அவங்க கிட்ட டைரக்ட் பண்ணத பத்தி நம்ம ஆர்.கே. செல்வமணி சார் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. எத்தனையோ அவர பத்தி விஜயகாந்த் சார பத்தி நெறைய கதைகள் மாரியும் கதைகள் இல்ல, அவரோட அனுபவங்கள பத்தி நெறைய இடத்துல ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்து புலன் விசாரணை எப்படி பண்ணோம், எந்த மாரி ஷூட்டிங்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படிலாம் ஒரு மனுஷங்கள்லாம் எப்படிலாம் வாழ்றாங்க, எப்படி இது வந்து பிறவியிலே உள்ள இதா, இல்லாட்டி அவங்களா வளர்த்துக்கிறாங்களா அப்படின்னு நெறைய இடத்துல தோணுச்சு அந்த மாரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது. நம்ம ஆனந்தராஜ் சாரும், செல்வமணி சாரும் வந்து ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. வாடா, போடா அப்படின்னு தான் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 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 இன்சிடென்ட்ட பத்தி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபன்னாவும் பேசினாரு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.